Hi friends, welcome back my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து cleaning tipோட சமையல் குறிப்பு ஒன்று kitchen tips எல்லாமே போட்டு இன்னைக்கு ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை subscribe and like அப்படியே மணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறோம் friends. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்புக்கு போகலாம். நம்மளோட கடாய் வந்து சமயத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி புடியாக உள்ளது வாங்குவோம். இந்த மாதிரி புடியாக உள்ளது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து கலரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் இருக்கும். எனக்கு இப்போத்தான் இது ஆடுது, இதுக்கு முதல்ல ஆடலை. சரி ஆடிச்சு. நான் வந்து ஏற்கனவே ஒரு டிப் வந்து உங்களோட நான் போட்டிருக்கிறேன், நேபாளிஸ் தடவி வைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து கம்பி ப்ரெஸ் நீங்கள் வீட்டில் ஸ்டீல் நார் வச்சுருப்பீங்களா, அதை வந்து ஒன்றை மட்டும் லேசாக உருவிக்கிறீங்க. புதுசாக இருந்தால் உங்களுக்கு உருவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கத்திரிக்கோல் வச்சு வெட்டிக்கிறீங்க. இது கொஞ்சம் பழசு தான். ரொம்ப பழசாக இருந்தால் உங்களுக்கு வந்து உடஞ்சிரும், அதையும் பார்த்துக்கிறணும். கொஞ்சம் புதுசாக எடுத்துக்கிறேங்க. இப்போ அந்த ஸ்டீல் நாருடைய அந்த ஒரே ஒரு நரம்பை மட்டும் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் ஸ்டீலுடைய நரம்பை மட்டும் எடுத்துக்கிறோங்க. அது நல்லா சரியாக சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கலட்டி இருக்கோம் பாருங்கள், கடைசியில் நம்மளுக்கு எப்படி மாற்றம்னு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் இதை தள்ளி இந்த ஸ்க்ரூ டிரைவரை சுற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் தனியாக வச்சுக்கிறோங்க. திரும்பி நம்ம வந்து அவசரத்தில் வந்து மறந்துடுவோம், அதனால் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். தனியாக இப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்கு, அதை அப்படியே தனியாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவில் வந்து அந்த ஸ்டீலுடைய அந்த கம்பி, அதை வந்து அந்த வயரை வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் நல்லா சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் அந்த ஸ்டீலுடைய கம்பியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன நரம்பாத்தான் இருக்கும், அது ஒரு ஊனியம் தான் உங்களுக்கு வரும், ஈஸியாக கட்டிக்க முடியலாம். இப்போ வந்து நம்ம சுற்றுனது போதும். இப்போ அந்த பேலன்ஸ் வந்து கத்திரிக்கோல் வச்சு கட்டிக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் சுற்ற வேண்டாம். ப்ரெஷர் குக்கருக்கு நேபாளிஸ் செய்யும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எடுத்தேன். ஆனால் எது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்குதுன்னு தெரியலை. நான் ஒரு 3-4 மாதம் போட்டோம், அப்புறம் எது நல்லா தாங்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கரெக்டாக அந்த புடியை வச்சு நல்லா இறுக்கமாக ஸ்க்ரூ பண்ணிடுங்க. நல்லா இறுக்கி நல்லா உள்ளுக்குள்ளே கரெக்டாக வச்சு நல்லா ஸ்க்ரூ பண்ணி நல்லா இறுக்கமாக சுற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலராது. இப்போ நல்லா ஆடவும்ல அசைவமில்ல, நல்லா சிக்குண்டு நல்லா இருக்குது. சரி பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு தாங்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புதிய முயற்சி நம்ம வந்து இப்போ செஞ்சுருக்குறோம். ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தாங்குதுன்னு தெரியலை. இப்போ கரெக்டாக நான் செஞ்சு 1 மாதம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை அப்புறம் நம்ம மரத்தில் அப்படியே பிடிக்கிட்டு வந்து அப்படி தளண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அதை ஆஞ்சு கொஞ்சம் பாதி ஆஞ்சு பாதி சூப்பு கண்டி வச்சுருக்கிறேன். பாதி ஆஞ்சு இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். அப்புறம் தேங்காய் பூ, கடுகு, உளுந்து, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் வேண்டாம், நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் போடுறேன். அப்புறம் கடுகு உளுந்தை போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் பருப்பு வேணால் கூட நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை மிளகாயை போட்டு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே பூண்டு இடித்து வச்ச பூண்டை போடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை கட்டிங் பண்ணி அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இது நம்மளுக்கு பொரியல் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா பிரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 பேருக்கு உள்ளது தான், அதனால் எனக்கு கொஞ்சோன்னு போதும். ஒரு டைம் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா அது வெந்துக்கிட்டு இருக்கையிலே கொஞ்சமாக உப்பு போடுங்க. நான் வந்து முருங்கைக்கீரையை வந்து கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்புக்குள்ளே போட்டு கழுவிட்டேன், தெரியும் தூசி ஈஸியாக இருக்கும், கழுவி தான் வடித்து தான் போடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போடுங்க. ஒரு சிலர் ஊர்லலாம் வந்து நம்ம வந்து கழுக மாட்டோம், ஆனால் நான் வந்து கழுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூசி ஈஸி இருக்கும் அப்படின்னு கழுவிடுவேன். நல்லா தேங்காய் பூ உங்களுக்கு தக்கன நல்லா போட்டு அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம அடுப்பு தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷத்தில் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிட்டோம். இவ்வளோ ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது மீன் குழம்பு, வத்த குழம்போட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும்.
நம்மளுடைய கிச்சன் சிங்கை நீங்கள் டெய்லியே சமைச்சு முடித்ததோடனே ஏதாவது ஒரு லிக்விட் ஏதாவது ஒரு பொருளில் நீங்கள் போட்டு நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக கல் உப்பு போட்டு சுடுதண்ணியை ஊற்றிட்டு ராத்திரியில் படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சிங் உங்களுக்கு அடப்பெலாம் இருக்காது. இந்த மாதிரி கழுவி விட்ருங்க. டெய்லி சமைச்சு முடிச்சுட்டு நீங்கள் கழுவி விட்ருங்க. உங்களுக்கு துர்நாற்றம் எதுவுமே இருக்காது. அதுக்கு மேலே மீன் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப வீசுது, உங்களுக்கு மீன் வடை பிடிக்கல அப்படின்னா சாப்பில் எனக்கு கொஞ்சமாக ஊற்றி கம்ஃபோர்ட்டை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெய்லியே க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த மாதிரி சிங்கு வாங்கிலே நம்மளுக்கு மேலே ஒரு சல்லடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சல்லடையில் நம்மளுக்கு நிறையா சாப்பாடு சமயத்தில் உள்ளுக்குள்ளேயும் போயிடும். இந்த மாதிரி ஓட்டை பெருசாக இருக்கும். அதனால் சின்ன சல்லடை உங்களுடைய சிங்குக்கு தக்கன சல்லடை கடையில் விற்பாங்க. அந்த ஆழத்தை மட்டும் நீங்கள் அளந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கிறங்க. இது கொஞ்சம் பெருசு. எனக்கு இங்கே உள்ளதுக்கு சரியாக இருக்கும், இந்தியாவில் இருக்கிறதுக்கு சரியாக வரமாட்டே எனக்கு தெரியலை. இந்த மாதிரி இது 2.5 வெள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா காசு ஒரு 50 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. 50 ரூபாய்க்கு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வைங்க. 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இது சின்னது, அது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இது ஆழம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும், அது உயரம் கொஞ்சம் கூடவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வச்சுக்கிறேங்க. இது உங்களுக்கு எதுவும் ஒரு அழுக்கு எதுவுமே தங்காமல் நீங்கள் தூக்கி கொட்டிடலாம். உங்கள் சிங்கு அடப்பும் உங்களுக்கு இருக்காது. இப்போ சில சமயத்தில் தேங்காய் பூ கொஞ்சமாக இருக்குது, நம்மளுக்கு பால் நிறையா வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டரை ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு பால் சூப்பராகவே வரும். அதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. அரிசி இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு அரிசி ஊறணும். அதை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கிறங்க. நான் எப்போவுமே ஹாட் வாட்டரை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சோம்னாலே உங்களுக்கு பால் நல்லா சூப்பராக வரும். இது கூடுதலாக நம்மளுக்கு திக்னஸ் வேணும், உங்களுக்கு கொஞ்சம் பால் தான் இருக்குது, நீங்கள் சொதி எதுவும் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது கரெக்டாக 3 ஸ்பூனு தேங்காய் பூ தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை தான் நான் இப்போ பால் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா குழம்பு பாயாசம் இதுக்கெல்லாம் ஊற்றினா உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த திக்னஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். வெறும் 3 ஸ்பூனு தேங்காய் பூ தான். அது ரொம்ப ஒரு புடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ ஒரு புடி. இப்போ செகண்ட் பாலும் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். நான் வெறும் ஹாட் வாட்டரை ஊற்றி மட்டும் அரைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரிசி மாவு மட்டும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஊறிடும். அதை கூட நீங்கள் எடுத்து போட்டு இது பண்ணலாம். கொஞ்சமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப குழம்பு ரொம்ப திக்னஸ் ஆயிரும். அதை பார்த்துக்கிறணும். அவ்வளோதான். நம்மளுக்கு 2 பால் கிடச்சிருக்கு, திக்கு பாலும் தண்ணி பாலும் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறது போதும். வெறும் 3 ஸ்பூனு தேங்காய் பூவில் நம்ம இவ்வளவு தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேங்காய் பூ நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வெறும் ஹாட் வாட்டரை ஊற்றி இல்லைன்னா கொஞ்சமாக கல் உப்பை போட்டு அரைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக தேங்காய் பால் வந்துடும். அதுவே தேங்காய் பூ குறவாக இருக்கிறவங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அரிசி மாவு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம். இப்போ எடுத்து இதை தனியாக வச்சுட்டு அந்த தேங்காய் பூ கூட நம்ம கண்டுகளுக்கு உரமாக நம்ம போடலாம். கொஞ்சமாக வேப்பலை, அப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சம் தோல், ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் செடிகளுக்குள்ள உரமாக்கி கூட நீங்கள் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. கண்டிப்பாக நம்மளுக்கு தேங்காயில் எதுவுமே தூக்கி போடுறதே எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.